லோ பேக் ஈஸி பண்றதுக்கு, கால் பகுதியை நல்லா வலுவாக்குறதுக்கு, ஹேங்கிள் முட்டி இடுப்பு பகுதியை மேம்படுத்துறதுக்கும், டைஜஷனை மேம்படுத்துறதுக்கு, உடம்புல டாக்ஸின் சேராம அது அன்னன்னைக்கே வெளியேற்றுறதுக்கு ஒரு ஆசனா. இத்தனை வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல வருது. இது எல்லாமே ஒரே ஆசனால சால்வ் ஆகும்னா ஜாலியா தானே இருக்கு. மலாசனா. இந்த வீடியோல மலாசனாவோட ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் வெரைட்டியா பார்க்க போறேங்க. மெனு கார்டில் எவ்வளோ ஐட்டம்ஸ் எதிர்பார்க்குறீங்க, அதே மாதிரி ஆசனால இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தா ஜாலி தானே. 10 நிமிஷம் நம்ம பாத்ரூம்ல இந்தியன் டாய்லெட்ல ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மி தான். ஆனா நீங்க லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மலாசனோட எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் கிராமத்துல நான் பார்த்துருக்கேன், ஒரு 80-90 வயசு பாட்டி நல்லா இருக்காங்க, ஹெல்தியா இருக்காங்கன்னா அவங்களுடைய எளிமையான பொசிஷனே மலாசன் பொசிஷனா இருக்கு. குத்த வச்சு செவத்தோட சாஞ்சு உட்கார்ந்துக்கிறாங்க. ரொம்ப வயசாகி முடியலன்னா தான் கால் நீட்டி உட்காடுறாங்க. அது வரைக்கும் குத்த வச்சு உட்கார்ந்துருக்கிற நிறைய பாட்டிகளை பார்த்துருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமா, மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் சொல்றது இல்ல, அவங்களோட மூமெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு அவ்வளவுதான். ஆனா மற்றபடி எந்த வியாதியும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றதே இல்லை. பட் வியாதியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றவங்க யாரு? சோஃபால உட்காந்து இருக்கவங்க, சேர்ல உட்காந்து இருக்கவங்க, நாள் ஃபுல்லா உட்காந்து வேலை பார்க்கறவங்க, ஒரே இடத்துல நின்றுட்டு வேலை பார்க்கறவங்க, இந்த மாதிரி ஹைப்பரா ரியாக்ட் பண்றவங்க, பிசிக்கல் லெவல்லையும் மென்டல் லெவல்ல முக்கியமா. உடம்பு ஆக்டிவா இல்ல, மைண்ட் தான் ஆக்டிவா இருக்கிற செடென்டரி லைஃப் ஸ்டைல் பீப்புள் தான். இப்போவும் சின்ன குழந்தைங்க சோஃபால உட்காந்து பழகிட்டாங்க, சோஃபால டிவி பார்த்து பழகிட்டாங்க, மொபைல் பார்த்து பழகிட்டாங்க, முதுகுல பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கே உருவாக்கி பழகிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் மலாசனா இஸ் எ கிரேட்டர் ரிலீஃப். சமணங்கால் போட்டு உட்காருது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியம் மலாசனா தான். இந்த மலாசனால உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சும்மாவே குத்த வச்சு உட்காந்து பாருங்க. உடம்பு பருமனா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ நீங்க பிளாக் சப்போர்ட் யூஸ் பண்ணீங்க பாருங்க. பிளாக்ல உட்காந்து ஒரு 2 பிளாக் 3 பிளாக் இல்லைன்னா இந்த மாதிரி உட்காந்து ஃபர்ஸ்ட் வயிறை ஈஸி பண்ணி கால்களை விரிச்சு மலாசன் பொசிஷன்ல டெய்லி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உடல் பருமனா இருக்கிறவங்க இடுப்பு வலி மூட்டு வலி வராம தடுக்கலாம். ஃபர்ஸ்டே இந்த மாதிரி பிளாக்கோ பலகையோ வச்சு மலாசன் ஷார்ட் ஸ்டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூலையும் எடுத்து நீங்க ஃபுல்லா மலாசன்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹிப்பு நல்லா லோவரா இருக்கு, பேக் ஸ்ட்ரெச்டா இருக்கு, அதுவும் லோவர் பேக் பெயின் வராது. ரொம்ப நேரம் சேர்ல உட்காந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கீழே எந்திரிச்சு இந்த மாதிரி குத்த வச்சு உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆங்கிள் நல்லா ரெஸ்ட் ஆயிருக்கணும், ஹீல் தூக்காம பிராக்டிஸ் பண்ணும். வெஸ்டர்னர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம், வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றதுனால தான் மலாசனே யூஸ் பண்றதுல. அட்லீஸ்ட் நம்ம இந்தியன்ஸ் கொடுத்து வச்சவங்க மலாசன் யூஸ் பண்ணி இருக்கிறோம் ஒரு அளவுக்கு. இப்போ அது மாறிட்டே இருக்கு, அதை மாத்தாதீங்க, குழந்தைங்கள இருந்தே பழக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் சப்போர்ட் யூஸ் பண்ணி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளாக் எடுத்துட்டு பண்ணணும். பிளாக் எடுத்தவங்க சில பேர்த்து குதி மேல தூக்கும், குதி மேல தூக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த பிளாக் சப்போர்ட். உட்காந்து கால்கள் எல்லாம் நல்ல வலுவான, தொடப்பகுதி முட்டி பகுதி எல்லாம் நல்லா வலுவான பிறகு பிளாக்கை வெளியே எடுத்துட்டு நல்லா உட்காரணும். ஃபர்ஸ்ட் கால்களை விரிச்சு உட்காருங்க. மெதுவா கால்களை சேர்த்து உட்கார்றதுக்கும் பயிற்சி பண்ணுங்க. அப்ப வயிறு போடவே போடாது, நல்லா அமர்ந்துருச்சா வயிறு, இந்த மாதிரி உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுலயும் உங்களுக்கு முதுகு ஸ்ட்ரெயிட் ஆகணும் அப்படின்னா செவுத்துல சாஞ்சு முதுகை நேர்படுத்திக்கோங்க. மலாசன் பொசிஷன்ல உட்காருங்க. இதுல ஆசனா ஸ்டார்ட் பண்ணுவோம். கால்களை விரிச்சு தோள்பட்டையில விரிச்சுக்கோங்க. மூச்சு எடுத்துட்டே கைகளை மேல ஸ்ட்ரெச் பண்ணி நமஸ்கார முத்ரம். இப்போ 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். 1 2 3 4 மூச்சு எடுத்து விடுங்க. டோன்ட் கிவ் அப். 5 6 7 8 9 10. பிளாக்கோடையே நான் சொல்லித்தரேன், அப்பதான் ஹீல் கீழே பிளேஸ் ஆகும்போது ஈஸியா இருக்கும், ரொம்ப நேரம் பண்ண முடியும். மூச்சை வெளியிட்டே முன்னாடி புறம் சரிஞ்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தலை நெத்தி தரை தொடுற மாதிரி கொண்டு வாங்க. முடியலனாலும் பரவாயில்ல, அழுத்திட்டே இருங்க. என்ன ஆகும், அப்டமினல் விசரல் ஆர்கன்ஸ் நல்லா ஸ்குவீஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ எப்போ மலாசன் பண்ணணும்? இப்போ இந்த மாதிரி ஃபார்வர்ட்லாம் பண்ணும்போது வயிறு காலியா இருக்கணுங்க. எப்பவுமே காலையில ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. அப்போ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ், இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டே வரும். மலாசன்ல பாருங்க எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. நல்ல கையை நீட்டி முன்னாடி பார்த்துட்டே வாங்க. நல்லா வயிறு ஸ்குவீஸ் ஆன பிறகு தலையை தொட முயற்சி பண்ணுங்க. எது குதிய தூக்காம தலையை தொடணும். ஹோல்ட் ஆன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நீ பண்றமா எங்கனால முடியாதுமா அப்படின்னா குதி தூக்குது, முட்டி முன்னாடி வருது, முட்டி வலி இருந்தா தான் முன்னாடி ரொம்ப பிரச்சனையா இருக்கும். இப்ப நீங்க நார்மலா உட்காரும் போது பெருவிரலை தாண்டாது, ஆனா குமியும் போது முட்டிய சைட்ல விரிச்சிருங்க.
இப்போ அதையும் மீறி உங்க குதி தூக்குதுன்னா முட்டி முன்னாடி போகும். அதனால குதிக்கு ஒரு பிளாக் சப்போர்ட் பயன்படுத்திக்கலாம். அப்போ ப்ரெஷர் இங்கேயும் ஈவனா இருக்கும், கால்கள் சைட்ல விரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். குதி தூக்குதுன்னா மட்டும் சரிங்களா. குதி தூக்கலைன்னா அப்படியே ட்ரை பண்ணுங்க. பாருங்க, அப்படியே முன்னாடி வரணும், ஸ்குவீஸ் பண்ணி முன்னாடி வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வேரியேஷன் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அப்புறம் இதுலயே நடக்கலாம், நடந்தும் பாருங்க. இப்போ நம்ம ஒரு சைட் பெண்டிங் கொடுக்க போறோம். மலாசன் பொசிஷன்ல கொஞ்சம் தோள்பட்டை அளவுக்கு விரிச்சுக்கோங்க. கைகள் நல்லா மேல நீட்டி, ஒரு கை இப்போ இடது கை மட்டும் நான் இடது பக்கமா வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் சைட்ல கொடுக்குறேன். பிளாக் மேலதான் உட்காந்துருக்கேன், ஈஸி பண்ணிட்டே வாங்க. முட்டி மட்டும் பெருவிரல் தாண்டாம பாத்துக்கோங்க, பெருவிரல் வரைக்கும் வரலாம். அப்ப கொஞ்சம் அலைன்மெண்ட் ஈஸியா இருக்கும். நல்லா தலை திருப்பி மேல பாருங்க, ஆர்ச் அட் த சைட். 1 2 3 4 5 கையை நீட்டிட்டே போங்க. 6 பொசிஷன், இடுப்பு பொசிஷன்ஸ் எல்லாம் மாறக்கூடாது, உடம்பு மட்டும் சைடு ஆர்ச் எடுத்துட்டே இருக்கணும். 7 8 9 10 அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு பக்கத்தை மாத்தலாம். ஓப்பன் அப், ஷோல்டர்ஸ் ட்ராப் பண்ணிட்டே தோள்பட்டை ஈஸி பண்ணிட்டே நல்லா ஆர்ச் எடுத்துட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 சூப்பர். ஸோ சைடு பக்கவாட்டில் இருக்கிற இந்த ஸ்ட்ரெச்சஸ் நல்லா ஃபீல் ஆயிருக்கும். நல்லா மூச்சு எடுத்து மறுபடியும் நேராக உட்காருங்க. ஸோ முடியாதவங்க தான் பிளாக் சப்போர்ட்டு பிகினர் லெவலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உட்கார முடிஞ்சுன்னா பிளாக் எடுத்துகிட்டே பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது அப்படியே ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம். பத்த பரிவிரதா மலாசனா. இப்போ பாருங்க, வலது கையை இப்படி பின்ற, வலது காலை பின்ற, அப்படியே இடது கையை பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு திரும்பி பின்னாடி பாருங்க. இப்போ இந்த சைடு என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு நம்மளுக்கு? வலது பக்கம் பார்த்தீங்கன்னா லிவர் இருக்கு, அதுக்கப்புறம் கிட்னி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்குவீஸ் ஆகும் உள்ள, மசில்ஸ் அங்கே போய் அங்கே இறுக்கம் பண்ணும். நல்லா மூச்சு எடுத்து விடும்போது உங்களுக்கு அந்த மசில்ஸில் இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும். மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது ரத்தம் ஈஸியாக, நரிஷ்மெண்ட் ஈஸியாக நடக்குது. இதில் ஹோல்ட் பண்ணலாமா ஒரு 10 செகண்ட், இல்லைன்னா 5 பிரீதிங். நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க, தலை திருப்பி கண்ணை மூடி மூச்சு எடுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 நங்கூர் மாதிரி பிடிச்சுக்கணும். 7 8 9 10 ரிலாக்ஸ். பிடிக்க முடியாதவங்க பெல்ட் யூஸ் பண்ணுங்க. கரெக்ட். இப்போ லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி பரிவிரத பத்த மலாசனா, மலாசன் கார்லாண்ட் போஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. திரும்பி 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 பின்னாடி பாருங்க, ஒரு ட்விஸ்ட் எடுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். கேஸ் அங்கங்கே பிடிச்சிருந்தது, முதுகுல எல்லாம் கேஸ் பிடிக்குது, வயிற்றுல வந்து அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மலாசன் ஒரு கிஃப்ட் தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கரெக்டான மலாசன் இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும். கால்களை இப்படி சேர்த்து வைக்கணும், கால்களை சேர்த்து வச்சு முட்டியை நல்லா விரிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி குமிஞ்சு கைகளை காலுக்கு பின்னாடி கொண்டு வந்து இன்டர்லைஸ் பண்ணுங்க. கைகளை பின்னி முன்னாடி நல்லா பெண்ட் பண்ணி தலையை தொடுறது தான். யோசிச்சு பாருங்க, வயிறு எப்படி சுருங்குது யோசிச்சு பார்க்கறதுல பண்ணியே பார்த்துருங்க. வயிறு நல்லா சுருங்கும், கால்களை நல்லா விரிக்கும் போது இடுப்புக்கு ஒரு நல்ல வலு கிடைக்குதா, இடுப்பும் நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். மலாசன். ஸோ இந்த மாதிரி கால்களை இப்படி கட்டி முன்னாடி பெண்ட் பண்ணி இதில் ஒரு 5 மூச்சு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டெய்லியும் காலையில் பயிற்சி பண்ணுங்க. இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ், அப்டமல், இந்த கட் ஹெல்த்னு சொல்கிறாங்க இல்லையா, எப்படி நம்மளுடைய பிரெயின் ரொம்ப முக்கியமாக செகண்ட் பிரெயினாக கட்டை தான் கொண்டு வரும். கட் ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு ஒரே ஆசனா தான் மலாசனா தான். சூப்பரா சூப்பரா. யா, மலாசன் பண்ணியாச்சு. அப்படியே இப்போ ஒரு சிட்டப்ஸையும் போட்டுருவோம், தொடையும் மேம்படுத்தணும். ஸோ டைனமிக் ஆசனாஸும் ரொம்ப முக்கியம். இந்த கைகளை பெருவிரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ ரொம்ப சிட்டப்ஸ் எல்லாம் எடுக்க போகிறதில்ல, ஹாஃப் சிட்டப்ஸ் தான். கால் இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க, ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகும். தலையை தூக்கி பாருங்க, மறுபடியும் உட்காருங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுவோம். 1 முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு அப்புறம் டவுன். நீ பெயின் இருக்கிறவங்க மலாசன் பண்ணவே முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ல இருந்து ஹாஃப் சீட்டிங் பொசிஷன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க.
நீ பெயின் இல்லாதவங்களுக்கு, பேக் பெயின் இருக்கவங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பாருங்க, இப்ப பிளாக்கே யூஸ் பண்ணாம ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெரி குட். அகைன் சிட் இன் மலாசன். வெயிட்டை நீங்க முன்னாடி கொடுக்கும்போது தான் முட்டிக்கு அதிக ஸ்ட்ரெயின் இருக்கும். மடக்கி வைக்கிறனாலலாம் ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ ஃபுல்லா முன்னாடி இந்த பெருவிரலை தாண்டும் போது இல்லை ஹீலை தூக்கும் போது முட்டிக்கு அதிக வெயிட் ஆகும். ஸோ ஹீல் அண்ட் முட்டி ஒரே நேர்கோட்டில் இருந்தால் வெயிட் எப்பவுமே முதுகு இடுப்பு தான் பேர் பண்ணியிருக்கும். அதுக்கு தான் ஒரு சின்ன பிளாக் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் பண்ணாமல் என்னைக்காவது பண்ணினீங்கன்னா தான் இந்த ஏசிஎல் டேரு இன்ஜுரிஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஆர்த்ரைட்டிஸ் சின்னதுலேயே வருது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸும் வயசாகி வருது. வயசாகிறது எதுனால? போன் டீஜெனரேட் ஆகுது. ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் வேலை கொடுக்கல, ஜாயிண்ட் மசில்ஸ் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு வேலை கொடுக்கல அப்படின்னா அதோட பயன்பாடு ரொம்ப கம்மி தானுங்க. எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு அது வாட்டுக்கு சோர்வடைஞ்சிருது. ஸோ திஸ் இஸ் அ ஹை ரிஸ்க் ஃபார் மெனி திங்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா ஜாயின்ஸ் மசில்ஸுக்கு நம்ம வேலை கொடுக்கல அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் மட்டும் வேலை பார்த்துட்டே இருக்கு, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. அந்த எனர்ஜி பயன்பாடு இல்லாம வேஸ்டா போகுது, ஃபேட்டா மாறுது, ஒபேஸா மாறுது. வெறும் ஸ்குவாட்ஸ் மட்டும் பண்ணி ஜஸ்ட் சிட்டப்ஸ், நீங்க டெய்லி சிட்டப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்திரிச்சு உட்காரணும்னு அவசியம் இல்லை. அதை வாழ்க்கைக்குள்ளேயே பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருங்க. சும்மா உட்கார்ந்துருக்கீங்களா, ஷார்ட் மட்டும் ஒரு டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றாகாது. சாப்பாடு தான் சாப்பிட முடியாதுங்க, வயிறு ரொம்ப ஸ்குவீஸ் ஆயிருக்கு. ஆனால் தண்ணி ஆகாரமாக எடுத்துக்கலாம். ஆசனமா பயிற்சியாக மட்டும் பண்ணாமல் அந்த பயிற்சியை ஹோல் லைஃப் பேட்டர்னுக்கே கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். லெட்ஸ் பிகின் அவர் யோகிக்ஸ் லைஃப் ஸ்டைல்.